இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? 6 வருஷமாக இந்த திமுக அதிமுகவா இல்லை புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தாவேகா தலைவர் விஜய்? இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? 60 வருஷமாக இருக்க திமுக அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வந்திருக்காருல்ல அவருக்கு இருக்குமா? நாட்டுக்கு நல்லது செய்கிறது யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போடலாம். அவங்களுக்கு சொல்லலாம். உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? அதான் நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்க தான் எனக்கு ஆதரவு. ஓகே, மாற்றம் வேணும்னு பார்க்குறீங்க? மாற்றம் தான். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுக்கு நல்ல தான் மாற்றம் வேணும். ஆமாம். இப்போ இருக்கிறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற அரசியல் ஏதோ புதுசாக வரதுன்னு தான் இது பண்ணுதுண்ணா. சரி, ஓகே, நன்றி. இல்லை, உங்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும் எலெக்ஷனில்? ரெட்டையில் உங்களுக்கும் என்ன காரணம்? இல்லை போன வாட்டி ஆட்சி அவர் நல்லா நடத்தாங்க இல்லையா, அதனால விவசாயிக்கு வந்து ஆதரவு நல்லா இருக்கிறாரு. மற்ற எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, விவசாயிக்கு நல்லா ஆதரவு இருக்காங்க. நீங்கள் என்ன பாடி? நாங்கள் எடப்பாடி தான். எடப்பாடி. உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் 26 எலெக்ஷனில்? திமுக அதிமுக புதுசாக விஜய் வந்திருக்காரு. உங்க இஷ்டம், யாருக்கு உங்க இஷ்டம். நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க? நாங்கள் விஜய்க்கு கொடுக்குறோம். விஜய்க்கு புதுசாக வந்திருக்கிறதுனால? புதுசாக வந்திருக்கிறதுனால இல்லை அவங்களாவது ஏதாவது நல்லா செய்வாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் யாருக்கு? திமுக. திமுக. என்ன காரணம்? இலவச பஸ் பாஸு நல்லபடியாக நடத்துகிறாங்க, ஆட்சி நடத்துகிறாங்க. அது இன்னொன்று, அவங்க வந்து நல்லபடியாக ஆட்சி எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு சொன்னாங்களே தவிர எல்லாருக்கும் வந்து அது சேரலை. பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுல பாதி பேர் தான் அதை அனுபவிச்சாங்க. எல்லா பொம்பளைங்களும் அனுபவிக்கிறாங்கன்னா இல்லை, வேலைக்கு போகிற பொம்பளைங்களுக்கு இங்கே 1000 ரூபாய் கிடைக்குது. இங்கே நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அது அதனால எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லை யாருக்கும் கொடுக்காம இருந்துடணும். அது இது இல்லை, ஒருத்தர் கொடுக்கறது ஒருத்தர் கொடுக்காது, அது ஒரு மனஸ்தாபம் எல்லாருக்கும். நகை வந்து எல்லாருக்குமே தள்ளுபடி பண்ணுறோம், எல்லா பேங்க்லையும் தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். கடைசியில் அந்த கூட்டுறவு பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லி பாதி பேருக்கு தான் அதுலேயுமே கொடுத்தாங்க. நாங்களும் விவசாய குடும்பம் தான், நாங்கள் எங்களால் எல்லாம் எதுக்குமே இல்லை, இல்லை எங்களுக்குமே அது பிடிக்கல. அது அவரு அந்த கட்சியிலே இருக்கிறதுனால. நல்லாச்சுன்னா இப்ப 3வதா ஒரு கட்சி வந்தா தானே தெரியும் எது நல்லாச்சு. இவங்க 60 வருஷமா இவங்களே தான் இருக்காங்க. இப்ப இவங்க இல்லாத இடத்துல வேற யாருன்னா இருந்தாலும் இதுதான் பண்ணிருக்காங்க. அவரும் விஜய் எதிர்பார்க்கலாம், எலெக்ஷன் மட்டும் பாருங்க. அதுதான் கேக்குறாங்க உங்க கருத்து. அதான் கேட்டேன், எலெக்ஷன் மட்டும் பாருங்க. அதுக்கு என்ன எலெக்ஷன் தான் தீர்வு பண்ணணும், அதாவது முடிவு பண்றது எலெக்ஷன் தான், நம்ம ஒன்றும் இல்லை. இல்லை அவங்க வந்தவாது இதுக்கு மேல கொஞ்சம் நல்லதா நடக்குமா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் மட்டும். அவருடைய செயல்பாடு பார்க்கலாம், 5 வருஷம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. 26ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுகவா இல்லை அதிமுகவா இல்லை புதுசா விஜய் வந்திருக்காரு அவருக்கா? விஜய் தானே. விஜய். என்ன காரணம்? ஆல்ரெடி திமுக போட்டு போர் அடிச்சுட்டு இருக்கு, அதனால விஜய்க்கு போடலான்ட்டு இந்த வாட்டி. நீங்க யாருக்கு ஆதரவு? விஜய் தான். ரொம்ப நன்றி. 26 பொது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா அதிமுகவா இல்லை விஜய் புதுசா வந்திருக்காரு அவருக்கா? இந்த வாட்டி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? சரியில்லையா இது ஆட்சி சரியில்லை. என்ன தெரியலன்னா என்ன 1-2 சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை, அவர் கடவுள்னே திட்டுறாரு, அவர் பையன் கடவுள்னே திட்டுறாரு. இல்லை அதுக்கு எதுக்கு போட்டு நம்ம போட்டு நான் பக்கா டிஎம்கே தான். எனக்கும் என்ன போய் நான் சம்பாதிக்கிறதே எனக்கு போதும். இது நல்லா கொடுக்குறாங்க வருது, அது கடவுள் திட்டுறாரு. இல்லை என்ன சேனல்? நாங்கள் யூடியூப்ல இருந்து வரோம். யூடியூப் 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக அதிமுக இல்லை விஜய் புதுசா வந்திருக்காரு, யாருக்கா இருக்கும்? இல்ல உங்க சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லுங்க போதும். விஜய். நீங்க யாருக்கு சொல்லுங்க? நான் விஜய் தான். விஜய் தான். ஏன் காரணம்? ஆட்சி மாறட்டுமே, எப்பவுமே இவங்க தான்
அதனால மாற்றம், அதனால நான் போடுறேன். நல்லது. நீங்கள் விஜய் விஜய் புதுசா வரணும், அதுக்காக தான், வேற ஒண்ணு. வேற ஒன்று பார்த்து ஆட்சி பார்த்து மாறட்டும். பார்த்து வெக்ஸ் ஆயிடுச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க மேல இவங்க மேல அவங்க, அதனால தேவையில்லை. அதனால புதுசா யாரோ வந்து நல்லது செஞ்சா சரி. நம்மளுக்கு விஜய் வந்தாலும் சரி, நல்லது செய்யணும் மொத்தத்துல. அதனால புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ரொம்ப நல்லது. நன்றி. ஓட்டு எலெக்ஷன் போட்டால் ஏடிஎம்கேக்கு தான். அது என்ன ரீசன்? என்ன ரீசன்னா அந்த காலத்துலேருந்து அது ஒரு கொள்கை, நாங்கள் அதுலேயே இருக்கிறோங்க. அடுத்த இதுக்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும். 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராது, யாருக்கு இருக்கும்? அதிமுக. என்ன காரணம் சொல்லுங்க. அதிமுக. சரி, ஓகே. நீங்க யாருக்கு ஆதரவு பண்ணுங்க 26 எலெக்ஷன்ல? 26 திமுக வந்து அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காரு. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? அதிமுக. என்ன காரணம் இது? நல்லா அரசியலில் நல்லா ஜனங்களுக்கு நல்லா இது சௌகரியம் பண்ணுறாங்க. அவர் வந்தாக்கா பரவாயில்ல. ஓகே. 26 எலெக்ஷன்ல விஜய்க்கு தான். விஜய்க்கு என்ன காரணம்? அவருக்கு தான் போடணும், அவரு தான் வரணுன்ட்டு, மாறணுன்ட்டு. எலெக்ஷன் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு. 6 வருஷமா இவங்களே இருக்காங்க. புதுசாக மாற்றம் வரணுன்ட்டு தான். ரொம்ப நன்றி. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு நீங்களும் மாற்றம் வேணும். மாற்றம் வேணும். ரொம்ப நன்றி. ஓகே. விஜய். என்ன காரணம்? அவர் அரசியலுக்கு வரணும், அவர் நல்லது பண்ணுவார்ன்றது காரணம். ரொம்ப நன்றி. 26ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராரு, உங்க ஆதரவு யாருக்கு? உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? திமுக, விஜய். என்ன காரணம்? ரீசன்? ரொம்ப நன்றி. ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய் வந்திருக்காரு, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? 26. இவ்வளோ வருஷமா ஏடிஎம்க்கு தான் போட்டது. எங்கள் வீட்டில் எல்லாம் ஏடிஎம்க்கு தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாற்றி போடலான்னு விஜய்க்கு போடலாம். ரொம்ப நன்றி. விஜய் காரணம் மாற்றி காரணம் ஒன்றும் இல்லை, சேஞ்ச் ஆகணுன்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இவங்க சும்மா அடிச்சுன்னு கிடக்குறாங்க, சும்மா 2 பேரும். நம்ம ஒரு ஆள் போட்டால் வந்துட போகிறதில்ல, அது வேறு விஷயம். நான் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். நல்லது. அது ஓகே. 26ல உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? எலெக்ஷன்ல தான் யாராவது? 26லயா? டிஎம்கே ஏடிஎம்கே இருக்காங்க, புதுசா விஜய் வந்திருக்காரு, உங்க ஆதரவு யாருக்கு? புதுசா வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே. விஜய். ஏங்க புதுசா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்ம டிவி கேக்கா? விஜய். தேங்க்ஸ். உங்க ஆதரவு யாருக்காரு? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராது, உங்க ஆதரவு யாருக்காரு? நாங்கள் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. என்ன காரணம்? அது ஒரு இது கொள்கை, அவ்வளோதான். அப்புறம் இருந்து அதனால அதான். நன்றி. யாருக்கு ஆதரவா இருக்கீங்க? அடுத்த வர எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்கீங்க? திமுக, அதிமுக, விஜய்? நம்மளா ஏடிஎம்க்கு. என்ன காரணம்? காரணம் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க? காரணம் எல்லாம் விலைவாசி. விலைவாசி கம்மியா இருக்கா, ஏறி இருக்கா? விலைவாசி ஜாஸ்தியாக இருக்கு. ஜாஸ்தியா இருக்கு. இப்ப ஏறி இருக்கு, அதனால உங்களுக்கு இப்போ விஜய்க்கு இல்ல, இப்போ அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இப்போதானே வந்திருக்காங்க, சொல்ல முடியாது. சரி சரி, ஓகேண்ணா. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வராரு, உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் தான். விஜய்க்கு. என்ன காரணம்? எல்லாரும் நல்லதான் ஒரு இதாகும் தான். இப்போ இந்த திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுவரையிலும் அந்த எமோஷனல் வரல எங்களுக்கு. இதுக்கப்புறம் விஜய் வந்திருக்கா இல்லையா, ஏன்னா நல்லது பண்ணுவாங்கன்ட்டு ஒரு இதுதான். எல்லாம் நம்பி கொஞ்சம் இதாகிடும். இவராக கொஞ்சம் நம்மனா கொஞ்சம் மக்களுக்கு சேவ் பண்ணுவாரு. உங்க ஊர்ல சப்போர்ட் அதிகமா இருக்கா விஜய்? ஊர்ல விஜய்க்குன்னா பசங்க, வயசு பசங்கன்னா விஜய் தான். ரொம்ப நன்றி. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காரு, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? நம்மளோட ஆதரவு வந்து ஏடிஎம்கே. ஏடிஎம். என்ன காரணம்? என்ன? நம்ம கட்சியில் இருக்கிறது. கட்சியில் இருக்கீங்க. இப்போ திமுக இப்போ ஆட்சி பண்றாங்கல்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, உங்களுக்கு உங்க பக்கம் என்ன ஒரு இருக்குல்ல, இது தப்பா பண்றாங்க, இது பண்றது சரியில்லை அப்படின்ட்டு. நம்ம தொகுதியில் வந்து ஏடிஎம்கே தான் எம்எல்ஏ கேவி முனிசிபல்.
அவங்க நம்மளுக்கு என்ன வேணும் கேட்டால் அவங்க செய்வாங்க. இப்போ இதே இடத்துல சிப்காட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதே தொகுதி சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க நிறைய பேர். ஆமா, இப்போ அந்த பிரச்சனை இங்க எதுவும் இல்லையா? இன்னைக்கு சிப்காட் பண்ணாங்க, அதுதான் எம்எல்ஏ தான் போராட்டம் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. கேன்சல் பண்ணிக்க சொல்லி ஏடிஎம் எம்எல்ஏ எதுவும் கேட்கலையா? அவர் தான் கேன்சல் பண்ணி பேசி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, புதுசா விஜய் வந்திருக்காரு, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? இன்னொரு சொல்லுங்க. வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் புதுசா விஜய் வராரு அரசியலுக்கு. சரி, திமுக ஆல்ரெடி இருக்கு, அதிமுகவும் 60 வருஷமா இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜயும் இப்போ பலமா இருக்காரு, திமுகவும் பலமா இருக்காரு. யாருன்னு சொல்ல முடியாது. வந்து பின்னாடி தான் சரியா, இது உறுதி. ஓகே. இல்லை, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, புதுசா விஜய் வந்திருக்காரு. நீங்க யாருக்கு ஆதரவு? திமுக. என்ன காரணம்? திமுக காரணம்னாக்கா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பேங்க்கில் கோல்டு வச்சுருந்தோம். அப்போ சமீபத்தில் நிறைய கடங்காரம் இருந்தேன் நான். அப்போ அந்த கோல்டு வந்ததுமே மறுபடியும் புது நிலைமைக்கு வந்துட்டு அந்த கோல்டு தள்ளுபடி பண்ணி அதனால ஒரு விசுவாசம். ஓகே. இப்போ இவங்க சிப்காட்ன்ற பேர்ல பிரச்சனை, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் நமக்கு தெரியாது, நமக்கு இல்லை, எனக்கு எடப்பாடி தான் ஆதரவு. என்ன காரணம்? எடப்பாடி அம்மா இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆருக்கு போட்டணும், இப்போ எடப்பாடி வந்தது அவருக்கு தான் போடுறோம். அவர் நல்லது செஞ்சாங்கன்னு சொல்றது இல்லை. அந்த எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள் அதுக்கு தான் போடுறோம், இப்போ அதுக்கு தான் போடுறோம். ரொம்ப நன்றி. யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக இருக்கு, புதுசா விஜய் வந்திருக்காரு. நீங்க யாருக்கு ஆதரவு இருக்கீங்க? விஜய்க்கு இருக்கும். விஜய்க்கு. என்ன காரணம்? ஆனால் விஜய் பிடிக்கும் இல்லை, பிடிக்கும். இப்போ இருக்க திமுக ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி.